அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 30 வாய்மை 296வது குறள். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை போல புகழ் தருவது வேறு இல்லை. அதில் தளராமல் உறுதியாக இருப்பது ஒருவனுக்கு எல்லா அறத்தின் சிறப்பையும் தரும். பொய்யாகிய அறம் ஒன்றுதான் ஒருவனுக்கு மற்ற அனைத்து அறங்களின் பயனையும் தானே கொண்டு வந்து கொடுக்கும். இம்மையில் புகழை தரும், மறுமையில் அனைத்து அற பயன்களையும் தரவல்ல ஆற்றல் வாய்மைக்கு உண்டு. உதாரணமாக அரிச்சந்திரனை கொள்ளலாம். மெய்யாக வாழ்பவர்களுக்கு தனம், தானம், தவம், ஸ்வர்க்கம், புகழ் என அனைத்தும் தரும். சோதனை வரும், சோதனை சாதனையாக மாறும். பொய் பேசாதிருந்தால் எந்த வருத்தமும் பட வேண்டாம், அனைத்து வித நல்ல பயனையே தரும் என்று விளக்குகிறார். குறளாலும் பொய் பேசாதிருக்கின்ற அறம் மற்ற அனைத்து அறங்களின் பயனையும் மறுமையின் பயனையும் தானே தர ஆற்றல் உடையது என்று கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.